தெரியுமா? சொல்லுங்க. என்டி சர்வே யார் எடுக்கிறாங்க? ஓகே, சரி. வேற மார்க் காஸ்பல், யோவான் காஸ்பல் யார் ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல? ஓகே. அப்புறம் வேற என்ன சப்ஜெக்ட் இருக்கு? பேசிக் கிறிஸ்டியன் டாக்டரின், பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு எப்போ எக்ஸாம் இருக்குன்னு தெரியுமா? நவம்பர் லாஸ்ட் வீக்கு அந்த மார்க்கும் ஜானும் இருக்கு. டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா காலையில் வந்து நமக்கு ரிவிஷன் இருக்கும். ஸோ ரிவிஷனுக்கு யாருமே ஆப்சென்ட் ஆகாதீங்க. ஸோ என்னென்ன எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லி உங்களை நாங்கள் தயார்படுத்துவோம். மதியானத்துக்கு மேலே லஞ்ச் சாப்பிட்டுட்டு எக்ஸாம் இருக்கும், சரிங்களா? ஸோ அன்றைக்கி எக்ஸாம் டைமில் ஃபுல் டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிடுவாங்க. ஸோ நானும் சார் பேசிகிட்டு இருந்தோம், நமக்கு வீக்லி ஒன்ஸ் கிளாஸ் வைக்கிறதுனால ஃபுல் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் ஓரளவுக்காவது நம்ம படிக்க முடியும். ஸோ ஆஃப் டே வைக்கும்போது நம்ம கொஞ்சம் தான் படிக்க முடிகிறது. சரி, நெக்ஸ்ட்டு செமஸ்டரில், இந்த செமஸ்டர் வேண்டாம், நெக்ஸ்ட் செமஸ்டரில் நம்ம திங்க் பண்ணுவோம் எப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு நல்லது, அது நல்லது. வீக்லி ஒன்ஸ் ஈவினிங் ஒரு 4 o'clock வர வைத்தால் உங்களுக்கு நல்லது. ஓகே, ஆண்டவர் வந்து நமக்கு அதை கிருபை தருவாராக. ஓகே, ஸோ 4 டாக்டரின்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். அதை ஃபர்ஸ்ட்டாக ஒருத்தங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டாக்டரின் என்ன படிச்சிருக்கிறோம்? தியாலஜி ஸ்டடி அபவுட். செகண்ட் டாக்டரின் ஸ்டடி அபவுட். வெரி குட். தேர்ட் டாக்டரின் ஸ்டடி அபவுட் Holy Spirit. Fourth doctrine angelology, study about angels. அந்த ஏஞ்சல்ஸ் பற்றி படிச்சோம். ஏஞ்சல்ஸ்ல வேற ஏதாச்சும், ஏஞ்சலாலஜில வேற ஏதாச்சும் क्वेश्चंस ஏதாச்சும் இருக்குதுங்களா? क्वेश्चंस இல்லைன்னா நம்ம புரிந்து கொள்ளுங்க. மெயினா நம்ம ஏஞ்சலாலஜியில் மைண்டில் வைக்க வேண்டியது 3 டைப் ஆஃப் ஏஞ்சல் காட் படைத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒளியின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் எப்போவுமே சண்டை நடந்து கொண்டே இருக்கும், யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். கடைசியில் ஆண்டவர் வந்து தலையை நசுக்கிட்டார், சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டார். வாழை வச்சு தான் ஆட்டிகிட்டு இருக்கிறோம். வாழை வந்து கடைசியில் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இது நம்ம மெயினாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. ஓகே, பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம்? ஃபர்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? பைபிளுடைய டைமிங்ஸ் எல்லாம் பார்த்தோமா? ஒரு நாள்னா எப்போ அதுன்னு சொல்லி பார்த்தோம்ல. அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ எத்தனை மணி? 1 மணி. 1 மணினா பைபிள் டைப் படி, வேதாகம டைப் படி எத்தனை மணிங்க? 6 to 7னா 1ஆம் மணி வேலை. 7 to 8னா 2ஆம் மணி வேலை. கணக்கு போடுங்க. அப்போ 3ஆம் மணி வேலையா? கரெக்டா? கரெக்டா? 6 to 7, 8, 9, 10, 11, 12, 1. 7ஆம் மணி வேலை. நம்ம 7ஆம் மணி வேலையில் இருக்கிறோம். ஜாமத்தில் யாராவது இருக்கிறீங்களா? ஜாமத்தில் இருக்கிறவங்க ஒரு அலையில சொல்லுங்க. ஓகே, யாருமே ஜாமத்தில் இல்லை. ஜாமம் வந்து லைட்டு வரும். ஓகே, நீங்கள் எல்லாமே 7ஆம் மணி வேலையில் தான் இருக்கிறீங்க. ஸோ இது நமக்கு தெரியும் போது பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸ், பைபிள் பேக்ரவுண்டு தெரிஞ்சாதான் உள்ள நம்ம படிக்க முடியும். அடுத்தது ஒரு தலைப்பு எழுதி கொள்ளுங்க. போர்டு இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக ஷிப்பில் வந்து கொண்டு இருக்கிறது. ஷிப்பு வந்து சேர்ந்துடும் நினைக்கிறேன். ஓகே, வேத ஆராய்ச்சியின் அடிப்படை முறை ஹெட்டிங். பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸ்க்கு அடுத்த தலைப்பு வந்து வேத ஆராய்ச்சியின் அடிப்படை முறை. ஸோ பைபிள் ஸ்டடி பண்ணும்போது இந்த 3 முறைகளை, 3 மெத்தட்ஸை நம்ம எப்போவுமே ஞாபகம் வைக்க வேண்டும். முதல் மெத்தட் வந்து உற்று நோக்குதல். உற்று நோக்குதல் முதல் மெத்தட் வந்து உற்று நோக்குதல். இங்கிலீஷ்ல வந்து அப்சர்வேஷன். உற்று நோக்குதல், அப்சர்வேஷன். செகண்ட் மெத்தட் வந்து விளக்கம். இங்கிலீஷ்ல வந்து இன்டர்பிரேஷன். விளக்கம், விளக்கம், விளக்கம் அளித்தல். இங்கிலீஷ்ல வந்து இன்டர்பிரேஷன், வியாக்கியானம் பண்ணுது. வியாக்கியானம் பண்ணுதல். விளக்கம் அல்லது வியாக்கியானம், இன்டர்பிரேஷன். தேர்ட் வந்து செயல்முறை. தேர்ட் மெத்தட் வந்து செயல்முறை, அப்ளிகேஷன். தேர்ட் வந்து செயல்முறை, அப்ளிகேஷன். ஸோ 3 மெத்தட்ஸ்
ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஓகே, விளக்கத்துக்கு இன்னொரு இது வந்து வியாக்கியானம் என்று கூட நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். சரிங்களா? அதை எழுதி கொள்ளுங்க. ஓகே, ஸோ பைபிள் ஸ்டடி படிக்கும்போது இது 3 காரியங்களை நம்ம ஞாபகம் வைக்க வேண்டும். முதலாவது வந்து உற்று நோக்குதல். ஒரு வசனத்தை நம்ம வந்து உற்று நோக்குதல். ஓகேங்களா? எப்படி நம்ம உற்று நோக்கணும்னா, எந்த வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணப்பட்டுள்ளது. ஒரு வசனத்தை நம்ம படிக்கும்போது சில வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ அது வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், சங்கீதம் 23 சங்கீதம் 23ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் எந்த வார்த்தை வந்து இங்கே சங்கீதம் 23ல் நான் இப்போ சும்மா சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் இதை படிங்க. கர்த்தர் வந்து முக்கியமான வார்த்தை. இங்கே 23ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் வந்து முக்கியமான வார்த்தை. ரெண்டாவது வந்து நான் என் வந்து முக்கியமான வார்த்தை. 23ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் என்பது முக்கியமான வார்த்தை, நான் அல்லது என் என்பது வந்து முக்கியமான வார்த்தை. இது வந்து 2 முக்கியமான வார்த்தை இருக்கிறது. ஒரு சின்ன 23ஆம் சங்கீதம் எடுத்து கர்த்தர் எத்தனை முறை வருதுன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்களேன். 23ஆம் சங்கீதத்தில் 6 வசனம் தானே இருக்கு. கர்த்தர் வந்து 2 முறை இல்லை, நிறைய முறை வரும். மூன்றாம் சங்கீதத்தில் கர்த்தர் எத்தனை முறை வருது? அவரும் கர்த்தரை தான் குறிக்கிறது. சரியா? அவர் வந்து கர்த்தரை குறிக்கிறது. அவர் கர்த்தர்லாம் சேர்த்து எத்தனை முறை வருகிறது? 7 முறை வருகிறது. சரிங்களா? 8 முறை. தேவரீர் சேர்த்து 11 முறை இல்லை. அவர் கர்த்தர். சரி, அது எல்லாத்தையும் சேர்த்தா இது வரும். சரி, நார்மலா 8 வைத்துக் கொள்ளுங்க. சின்ன சின்ன வேர்டு சேர்க்காம மெயின் வேர்ட்ஸ் வந்து கர்த்தர் எத்தனை முறை வருதுங்க? 8 முறை வருகிறது. அதே போல நான் என் வந்து 14 முறை வருகிறது. டைம் இல்லாதனால நானே சொல்லிடுறேன். நான் என்ன இது வந்து எத்தனை முறைங்க வருகிறது? 14 முறை வருது. ஸோ இந்த இதை நம்ம உத்து கவனிச்சோம்னா கர்த்தரும் நாமும் முக்கியமான வார்த்தைகள் இங்கே. சரிங்களா? 23ஆம் சங்கீதத்தில். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து சப்வேர்ட்ஸ். ரெண்டாவது முக்கியமான வார்த்தைகள். முதல் முக்கியமான வார்த்தைகள் வந்து கர்த்தரும் நாமும் முக்கியமான வார்த்தைகள். ரெண்டாவது சப்வேர்ட்ஸ். அது என்னன்னா ஆடு, மேய்ப்பர், பந்தி, எண்ணெய், அபிஷேகம், இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ். ஆடு வார்த்தைகள், துணை வார்த்தைகள். தமிழ்ல துணை வார்த்தைகள், இங்கிலீஷ்ல வந்து சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ். ஆடு, மேய்ப்பர், எண்ணெய், அபிஷேகம், பந்தி, இதெல்லாம் வந்து துணை வார்த்தைகள். சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்னா, இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது நல்லா கேட்டுக்கோங்க. இதுதான் பைபிள் ஸ்டடியோட ஒன் ஆஃப் த மெயின் மெத்தடு. இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. உற்று நோக்கும்போது புரிந்து கொள்ள முடியும். 23ஆம் சங்கீதத்தில் மெயின் வார்த்தைகள் எதுங்க? கர்த்தரும் நானும். அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வார்த்தை எதுங்க? ஆடு, மேய்ப்பர், இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ். ஸோ இதே போல் ஒவ்வொரு சாப்டர் படித்தா மெயின் வேர்ட்ஸ் இருக்கும், சப்போர்ட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கும். இதை நம்ம பிரித்து படிச்சிட்டோம்னா ஈஸியாக நமக்கு புரியும். அப்போது சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ் வந்து இதுக்காக மெயின் வேர்டுக்காக தான் சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ். சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ்க்காக மெயின் வேர்ட்ஸ் கிடையாது. புரிஞ்சுதானே? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் பைபிள் ஸ்டடி மெத்தடு. அப்போ இது பைபிள் நம்ம ப்ராக்டிஸில் இது கற்றுக்கொள்ளலாம். இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம்னா சப்போர்ட்டிவ் வேர்ட்ஸை சில பேரை நம்ம மெயின் வேர்ட்ஸ்ன்னு நினச்சிக்குவோம், மெயின் வேர்ட்ஸை சப்போர்ட்டிவ் வேர்ட்ஸ்ன்னு நினைத்துக்கொள்வோம். புரிஞ்சா? ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நல்ல சமாரியன் உவமை வருது. பார்த்தீங்களா? நல்ல சமாரியன் உவமை வருது லூக்கா 10ஆம் அதிகாரத்தில். இதுல இந்த நல்ல சமாரியன் உவமையில மைய கருத்து என்னங்க?
நல்ல சமாரியன் உவமையில் மைய கருத்து என்ன? யூதர்களுக்கு மற்ற சமாதிகளை உயர்த்தி பேசுறது. சமாரியர்களை உயர்த்தி பேசுறது. ஓகே, இது பக்கத்தில் வந்துட்டீங்க. சமாரியன் உவமையோட மைய கருத்து என்ன? யூதனோட சமாரியன் மாற வேண்டும். இதுதான் மைய கருத்துங்க. நல்லா கேட்டுக்கோங்க. அப்போ நீயும் அந்த சமாரியனை போல போய் சேவை செய், அதுதான் மைய கருத்து. அதுக்கு சப்போர்ட்டிவ்ஸா அந்த கழுதை, அந்த 2 காசு, அதுக்கப்புறம் அதுக்கு மைய கருத்தை வேற என்னென்ன வருது, 4 கால்கள், 2 காசுகள், ஸோ சத்திரம், இதெல்லாம் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக வருது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மைய கருத்தை விட்டுட்டு சப்போர்ட்டிவாக பிடிச்சி அதில் வந்து மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 4 காலுனா 4 சுவிசேஷம், வாய்க்கு வந்ததை பேசிடுறாங்க. 2 காசுனா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சத்திரம்னா சபை, அப்படி இப்படின்னு சொல்லி அதை மெயினாக தூக்கி விட்டுறாங்க. ஆனால் இதுக்கு தான் அதுக்கு இது இல்லை. இது வந்து பைபிள் ஸ்டடியோட ஒன் ஆஃப் த மெயின். இது பைபிள் காலேஜ் வந்தால் மட்டும்தான் இது தெரிஞ்சு கொள்ள முடியும், இல்லைன்னா நம்ம வந்து இது பண்ணிடுவோம். ஓகேங்களா? இது புரிஞ்சு தானே? ஸோ 2 எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தோம். 2வது வந்து செயல்முறை, வியாக்கியானம். வியாக்கியானம் என்னன்னா, இன்டர்பிரேஷன் என்னன்னா, முதலாவது நம்ம தெரிந்து கொண்டோம் தானே, தெரிந்து கொண்டதை மற்றவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுதல். தெரிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுதல். இல்லைன்னா இன்னொரு வேர்டில் போட்டோம்னா வியாக்கியானம்னா என்னன்னா, வியாக்கியானம் வந்து உள்ளதை உள்ளபடி சொல்லுதல். சரிங்களா? அதாவது வியாக்கியானத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நம்ம வந்து சமாரியன் படித்தோம், பைபிள் ஸ்டோரி எடுத்தோம். பைபிள் ஸ்டோரியை எதையுமே ஆட் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜோஷுவா ஸ்டோரி எடுத்துக்கிறோம். நீங்கள் ஜோஷுவா ஸ்டோரியை ஜோஷுவா காலத்துக்கு போய் ஜோஷுவா காலத்து கதையை அப்படியே சொல்வது. புரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? உற்று நோக்கணும். 2வது யோசுவா ஸ்டோரியை யோசுவா ஸ்டோரி படியே சொல்லுவது. இது வந்து வியாக்கியானம். 3வது வந்து செயல்முறை, அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் என்னன்னா, இப்போ நம்ம உற்று நோக்கிட்டோம், 2வது வந்து வியாக்கியானம் பண்ணிட்டோம், அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம். அப்ளிகேஷன்னா, செயல்முறைனா இதன் மூலமாக நாம் கற்றுக்கொண்டது என்ன. யோசுவா காலத்திலேருந்து படித்ததுனால ஓகே ஒரு சப்ஜெக்ட் போட்டுட்டு போகிறதில்ல, யோசுவா மூலமாக நம்ம வாழ்க்கையில் என்ன கற்றுக்கிட்டோம். இது வந்து செயல்முறை. புரிஞ்சா? இதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது? உற்று நோக்குதல்னா என்னங்க? எது மெயின் வேர்டு, எது வந்து சப்போர்ட்டிவ் வேர்டு, எது மைய கருத்து, எது வந்து அது கூட சேர்ந்த கருத்து, இது வந்து உற்று நோக்கணும். 2வது வந்து என்னங்க? இன்டர்பிரேஷன். வியாக்கியானம்னா என்னன்னா, பைபிள் காலத்துக்கு போயிடணும், அதுதான் வியாக்கியானம். அந்த காலத்துல யோசுவா என்ன பண்ணாரு, அதுதான் வியாக்கியானம். அதுக்கு தெளிவா பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். செகண்ட் ஸ்டெப் ரொம்ப முக்கியம். 3வது என்னங்க? செயல்முறைனா என்ன? அதுல இருந்து நம்ம கற்றுக்கொண்டது என்ன. யோசுவாவை படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. யோசுவா படிக்கிற மூலமாக நம்ம கற்றுக்கொண்டது என்ன. இது 3 மெத்தட்ஸும் வந்து ரொம்ப முக்கியமான இது. இதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க, நம்ம இதை கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான இதுங்க. கொஸ்டின்ஸ் இல்லையா? புரிஞ்சதா? அப்போ இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஒரே நாளில் வராது. நம்ம வீட்டில் டைம் கிடைக்கும்போது ஒரு பேசேஜ் எடுத்து இதை நம்ம உற்று கவனிக்கணும், உற்று நோக்கணும். அடுத்தது அந்த பேசேஜ் என்ன சொல்லுது அதை கண்டுபிடிக்கணும். அதன் மூலம் நான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு என்ன சொல்லுது அதை தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டாக அப்ளிகேஷன் வந்துடுவாங்க, அதுவும் தப்பு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யோசுவாலே முங்கிடுவாங்க, அதுவும் தப்பு. நல்ல ஒரு பைபிள் இன்டர்பிரேட்டர் இல்லைனா ப்ரீச்சர் டீச்சர் வந்து அதை கொண்டு வந்து கன்க்ளூஷன் நம்மகிட்ட கொண்டு வந்து முடிக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ இது நீங்கள் கிளியர்னா அடுத்தது ஒரு 8 வேதாகம கால பாரம்பரியங்கள், கலாச்சாரங்கள் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இந்த புக்கு வந்து எங்கள் காலேஜ்க்காக நானே ப்ரிப்பேர் பண்ணேன்னு நானே எழுதலை. பல சோர்ஸ்லேருந்து எடுத்து அதை ஃபைல் கம்பைல் தொகுத்தது இங்கிலீஷில் கம்பைல், தமிழில் தொகுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நாங்கள் தருவோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 8 வேதாகம கால பாரம்பரியங்கள், கலாச்சாரங்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. 8 வேதாகம
கால பாரம்பரியங்கள் கலாச்சாரங்கள். இது நமக்கு தெரிஞ்சாதான் பாரம்பரியங்கள் கலாச்சாரங்கள். இது நமக்கு தெரிஞ்சாதான் இன்னைக்கு பைபிளை வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். அன்னைக்குள்ள கல்ச்சர் தெரிஞ்சாதான் இன்னைக்கு நம்ம அப்ளிகேஷன் கொண்டு வர முடியும். புரிஞ்சதா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஜீசஸ் காலத்துல ஒரு வியாதியஸ்தனை கூட்டிட்டு வந்தாங்க தானே. வியாதியஸ்தனை கூட்டிட்டு வந்து வாசல் வழியா உள்ள வர முடியல தானே. அவங்க என்ன பண்ணாங்க? அந்த வியாதியஸ்தனை எப்படி கூட்டிட்டு வந்தாங்க? கூரையை பிடிச்சி கூட்டு வந்தாங்க. முடியுமா? கூரையை பிடிக்க முடியுமா? கூரையை இப்போ பிடிக்க முடியாது தானே. ஏன்னா இப்போ வந்து பில்டிங் கான்கிரீட்ல கட்டியிருக்கோம். அந்த காலத்துல மேலேயும் ஒரு வழி வச்சிருப்பாங்களாமா, ஒரு கதவு. கரெக்டு தான் அது. இப்படியும் போவாங்களாமா, அப்படியும் போவாங்களாமா, ஒரு கட்டிலெல்லாம் தூக்கணும்னா. ஸோ அதை ஈஸியாக பிரித்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்சாதான் பைபிளை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும், தெளிவாக இன்டர்பிரேட் பண்ண முடியும். எப்படி தெரிஞ்சது அது? ஒரு பிரிச்சாங்கன்ட்டு முன்னாடி எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஓகே ஓகே, பரவாயில்ல, நல்லா கவனிச்சுக்கிறீங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். சரிங்களா? அதே போல் 8 இது இருக்கு. ஒரு இது வாசிங்க. ஆதியாகமம் 29-26 வாசிங்க. ஆதியாகமம் 29-26. பைபிள் கல்ச்சர்ஸ் இது ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் 29-26. அதற்கு லாபான், மூத்தவனுக்கு இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. இவ்விடத்து வழக்கம் அல்ல. அதுக்கு அர்த்தம் வந்து கல்ச்சர். இவ்விடத்து கல்ச்சர் இது அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்போ ஃபர்ஸ்ட் கல்ச்சர் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, மூத்த பெண் இருக்கும்போது இளைய பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறது பைபிள் கல்ச்சர், காலத்து கல்ச்சர் அல்ல. நம்ம ஊர்லேயும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இது ஈஸியாக புரிஞ்சோம். சரிங்களா? ஸோ இதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இரண்டாவது வந்து ஆதியாகமம் 21-14-15 வாசிங்க. ஆதியாகமம் 21-14-15. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஆபிரகாம் அதிகாலையில் இருந்தார். 21-14-15. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தை ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். ஓகே, நல்லா கேளுங்க. அந்த கல்ச்சரை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஆபிரகாம் எப்போ எழுந்தானாமா? அதிகாலையிலே எழுதிட்டான். ஏன்னா பைபிள் எழுதப்பட்டது வந்து இஸ்ரவேல் தேசம், வனாந்திரமான தேசம், பாலஸ்தீனா தேசம். அங்கே பகல்லலாம் ட்ராவல் பண்ண முடியாதாம். ரொம்ப ஹீட்டு ஏறிடும், சூடு ஏறிடும். அதனால மக்கள் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகாலையில் ட்ராவல் பண்ணுறவங்க மோஸ்ட்லி நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் புறப்பட்டான் நிறைய வார்த்தைகள் இருக்கும் தானே. ஏன்னா அப்போ தான் ட்ராவல் பண்ண முடியும். அப்போ அதே போல் அதிகாலையில் எழும்புறது அவங்களுடைய கல்ச்சர். ட்ராவல் பண்ணுறதுக்கு மெயினாக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கலாச்சாரம். இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாருடைய தோல் மேலே பெரும் சுமையை வச்சுட்டான்? ஆகாருடைய தோல் மேலே. அது ஒன் ஆஃப் த கல்ச்சராக பைபிள் காலத்தில் பெண்கள் மேலே அதிகமான சுமையை வச்சுருவாங்களாமா. அந்த காலத்தில் அவங்க தான் தண்ணியெல்லாம் கஷ்டப்பட்டு தூக்குவாங்களாமா. அது அந்த காலத்தில் ஒரு கலாச்சாரமாக இருந்திருக்கு. ஸோ இந்த வசனத்தின் மூலமாக 2 நம்ம புரிந்து கொள்ளலாம். அதிகாலையில் ட்ராவல் பண்ணுறது ஒரு கலாச்சாரம். பெண்கள் தோளில் அதிகமான சுமைகள். அப்போ வந்து ரெபேக்காள் என்ன பண்ணுறாங்க? தண்ணி எவ்வளோ தண்ணி கொடுத்தாங்க? 10க்கும் மேற்பட்ட ஒட்டகம் இருக்குங்க அங்கே. அந்த இடத்துல 10க்கும் மேற்பட்ட ஒட்டகம் இருக்குது. ஒரு ஒட்டகம் வந்து 20 குடம் தண்ணியாவது குடிக்குமாமா. அப்போ வந்து யோசிச்சு பாருங்க, 10 ஒட்டகத்துக்கு 200 குடம் தண்ணி ரெபேக்காள் கொடுத்துருக்குறாரு. அதனால தான் நல்ல குணசாலியா ஸ்திரீயாக ரெபேக்காளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். லேடிஸ் வந்து அந்த காலத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் இருக்கு அவங்களுக்கு. 200 குடம் தண்ணி ஊற்ற முடியுமா இந்த காலத்தில்? முடியுமா? வாட்டர் சுவிட்சே போட முடியாது. அப்போ அன்னைக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துருக்கிறாங்க, கடின உழைப்பாளி இறந்துருக்கிறாங்க. ஸோ இதன் மூலம் இதை தெரிந்து கொள்ளலாம். 3வது ஒரு வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 24:65. ஆதியாகமம் 24:65. ஆதியாகமம் 24:65. ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டார்.
அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி உட்கார்த்துக் கொண்டாள். ஓகே, இது ஒரு கல்ச்சர், அந்த காலத்து கல்ச்சர். இடத்துல இருந்தாங்கன்னா இப்போ ஈசாக்கு வந்துட்டாரு, ரெபேக்காவோட பெரியவங்க வந்துட்டாங்க. ஒட்டகத்துல இருந்து சல்யூட் அடிக்க மாட்டாங்களாம், ஒட்டகத்துல இருந்து இறங்கி உட்காடிட்டு அவனை விஷ் பண்றாங்க. அது ஒரு முக்கியமான கல்ச்சர். ஓகேங்களா? இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பைக்ல ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருந்தா டீச்சர் வந்தா பைக்ல இருந்து கூட பார்க்காம போயிடுவாங்க. அந்த காலத்துல நல்ல ஒரு கல்ச்சர் வச்சிருந்துருக்காங்க. சரிங்களா? பைக்ல இப்போ நம்ம ஒட்டகம்னா பைக்கு, அப்போ சிலர் அப்படி இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. சில பெரிய டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பைக்ல போயிட்டு இருந்தா இறங்கி அப்புறம் விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பைக்கை பார்த்து போறவங்க இருக்கிறாங்க. இது பைபிள் கல்ச்சர்ல முக்காடிட்டு கொள்றது ஒரு கல்ச்சர். பைபிள்ல இவங்க ரெபேக்கா வந்து முக்காடிட்டு கொண்டாங்க. இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அது ஒரு முக்கியமான கல்ச்சர். ஆனா இப்போ நீங்க உட்கார்றது ஒரு சிலர் யாருமே முக்காடு போடல. சரியா தவறா? தவறா? அப்போ போட்டுக்கொள்றீங்களா? நீங்க போடல, தவறுன்னு சொல்றீங்க. எப்படி அமுதா சிஸ்டர் சொல்லுங்க, நீங்க முக்காடு போடல, எப்படி உட்காரலாம் கிளாஸ்ல? சொல்லுங்க, டிஃபெண்ட் பண்ணுங்க, அந்த பாயிண்ட்டை டிஃபெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது ஒரு ஆன்சர். பைபிள் படி சொல்லுங்க, டிஃபெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பைபிள் கிளாஸ்ல தான் உட்காந்துருக்கிறோம் சிஸ்டர். முக்காடு போடல, எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? அது பிரேக் பண்ணிருக்கிறது ஜீசஸ் இல்லையா? ஜீசஸ் பிரேக் பண்ணிட்டாரா? கேக்குறேன். சர்ச்சில் போடுவீங்களா? போடுவீங்க, கண்டிப்பாக போடுங்க. அப்போ பைபிள் கிளாஸ் வந்து சர்ச் இல்லையா? மதிப்பு இல்லையா? அதுக்கு பயபக்தி இல்லையா? சர்ச் வேற, இது வேறையா? சரி, ஓகே. கவனிங்க, பழைய பாட்டில் முக்காடு போட்டு கொண்டிருந்தாங்க. புதிய பாட்டில் வந்து முக்காடு என்ன இதுக்கு அர்த்தம்னா, அந்த காலத்தில் வந்து குருந்தி சபையில், குருந்தி சர்ச்சில் ஸ்திரீகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே முடியெல்லாம் பிரித்து போட்டுட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்களாம். அதனால பவுல் சொல்றாரு, அந்த சர்ச்சுக்கு மாத்திரம் சொல்றாரு ஸ்திரீகள் வந்து முக்காடிட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சாரால கோட் பண்ணி காட்டி சொல்றாரு முக்காடிட்டு கொள்ள வேண்டும் சொல்லி. ஏன்னா கொரிந்தி நியூ டெஸ்டமெண்ட்ல நீங்க பார்க்கும்போது படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், கொரிந்தி பட்டணம் வந்து ஒரு உல்லாச பட்டணம், ஒரு ஒழுக்க கேடு நிறைந்த பட்டணம். உல்லாச பட்டணமா இருக்கும்போது அங்கே விலை மாதுக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முடியை விரிச்சு போட்டுட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு அங்கே இங்கேயும் நடப்பாங்களாம் கவர் பண்றதுக்காக. பவுல் சொல்றாரு, விசுவாசி ஆயிட்டீங்கன்னா நீங்க வந்து தலையை கவர் பண்ணுங்க, அவங்கள மாதிரி இருக்காதீங்க. அப்போதான் சாராள் வந்து இதை பண்ணாங்க, நீங்களும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பழைய பாட்டிலேருந்து எடுத்து சொல்றாரு. ஆனா அது கொரிந்தி பட்டணத்துக்கு மாத்திரம் தான். புரிஞ்சதா? மற்ற பட்டணத்துல அந்த ஒழுக்கக்கேடு கிடையாது. ஸோ பைபிள் கல்ச்சர் பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது ஒரு வார்த்தை, ஒரு சில வசனங்கள் வந்து அந்த சபைக்கு மாத்திரம், சில வசனங்கள் வந்து எல்லாருக்கும் பொதுவானது. நம்ம பைபிள் ஸ்டடி படிக்கும்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வசனம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முக்காடு வந்து இவர்களுக்கு மாத்திரமா, இது வந்து எல்லாருக்குமானதா அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் முக்காடு போடுறது தப்பு இல்லை, போடாமல் இருந்தாலும் தப்பு இல்லை. போட்டாலும் ஆவியானவர் இறங்குவார், முக்காடுக்கு மேலேயும் இறங்குவார், போடுறதுனாலும் தலையில இறங்குவார். சரிங்களா? அது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இது பேக்ரவுண்டு தான் ரொம்ப முக்கியம். இதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ இதில் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கலாத்திய சபையில் பவுல் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, சபைகளில் ஸ்திரீகள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு. படிச்சிருப்பீங்கல்ல? அதை வந்து நம்ம சர்ச், நம்ம கீழே அப்படி நீங்க இறங்குனீங்கன்னா பிரதர்ன்னு ஒரு சர்ச் இருக்கு. எத்தனை பேர் அந்த சர்ச்சை பார்த்துருக்கீங்க? அதுக்கு தானே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சபைகளில் ஸ்திரீகள் பேசக்கூடாதுன்னு சொல்லி சர்ச்சில் ஸ்திரீகளை பேச விட மாட்டாங்க, மெசேஜ் கொடுக்க விட மாட்டாங்க, சாட்சி கூட சொல்ல விட மாட்டாங்க. எங்கள் பைபிள் காலேஜில் ஒரு ஆண்டி இருந்தாங்க, அவங்க சமையல் பண்ண கிச்சன் டியூட்டி பண்ணாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க வந்து இந்த சர்ச்சை சேர்ந்தவங்க, அவங்க வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க, எங்கள் சர்ச்சில் நாங்கள் வந்து பிரசங்கம் பண்ண மாட்டோம், சாட்சியும் சொல்ல விட மாட்டாங்க, ஏன்னா சபைகளில் பேசக்கூடாதாங்க. அதுக்கப்புறம் பாட்டு பாடினாலும் இப்படிவாக பாடணும், சத்த போட்டு பாடக்கூடாதாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த வசனத்தை வச்சு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வசனத்துடைய அர்த்தம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அர்த்தம்னா, கலாத்திய சபையில் வரும்போது அந்த சர்ச்சில் பவுல் வந்து பெரிய ஒரு ஞானி, மிகப்பெரிய ஞானியாக இருக்கிறதுனால, பல ஊருக்கு ட்ராவல் பண்ணுவார், பல நாலேஜ் இருக்கிறதுனால
அவர் பேசி கொண்டிருப்பார். மெசேஜ் கொடுக்கும்போது ஸ்திரீகளுக்கு புரியாது, புருஷர்களுக்கு புரியாது, ஏன்னா அவங்களுக்கு படிப்பு கம்மி தான். ஸ்திரீகளுக்கு சுத்தமாக புரியாது, ஏன்னா அந்த காலத்தில் அவங்க ஸ்கூலுக்கு போனது கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து ஸ்கூலிங் வந்துச்சு, 100 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துச்சு ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்தது. இப்போ தான் எல்லாருக்கும் கல்வி வந்தது. அதுக்கெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். கிறிஸ்டியானிட்டி தான் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது வந்து இந்த தந்தை பெரியார் போன்றவருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அவங்க வந்து பயங்கரமாக போராடி உங்களுக்கெல்லாம் கல்வி எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இல்லைன்னா ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. நாங்கள் வந்து சென்ட் தாமஸ் ஸ்கூலில் படித்தேங்க. சென்ட் தாமஸ் இங்கிலீஷ் ஸ்கூலில் படிக்கும்போது ஸோ ஒரு மிஸ் இருந்தாங்க. அந்த மிஸ் வந்து சொல்லுவாங்க, அந்த ஸ்கூல் இருக்கிற வீடு தான் அவங்களுடைய பாட்டி வீடாகும். அந்த காலத்தில் பாட்டி வீடாக இருந்துச்சாமா, சென்ட் தாமஸ் அந்த ஸ்கூலில் வீடை வாங்கிட்டு ஸ்கூல் நடத்துகிறாங்களாமா, அப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, அந்த பாட்டி இருக்கும்போது இவங்க சின்ன பிள்ளையா இருந்தாங்களாமா அந்த மிஸ்ஸு. அப்போ பாட்டி சொல்லுவாங்களாமா, ஏய் பெட்டப்புள்ள ரொம்ப சத்தமாக பேசக்கூடாது, மெதுவாக பேசு அப்படின்னு சொல்லுவாங்களாம். பசங்க சத்தமாக பேசலாமா, பிள்ளைங்க சத்தமாக பேசக்கூடாதாம். பாட்டி வந்து அப்படி கொண்டு வந்துட்டு இருந்தாங்களாமா. கல்ச்சர் எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் பைபிள் அதெல்லாம் மாற்றிச்சுங்க. பைபிள் வந்து ஆவிக்குரிய இது மாத்திரமல்ல, கல்ச்சரையும் மாற்றி தந்தை பெரியார் போன்றவர் வந்து திராவிட இயக்கத்தின் மூலமாக இதெல்லாம் மாற்றி கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு ஒரு டீச்சர் வந்து டாக்டரேட் எடுக்கும்போது ஒரு இது கிளியராக சொன்னார். என்னென்னா பைபிளில் அவங்க ஃபாலோ பண்ணி ஜீசஸ் இல்லாமல் கல்ச்சரை மாற்றினாங்களாமா திராவிட இயக்கத்தினர். ஆனால் ஜீசஸ் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாமா. ஆனால் பைபிள் பிரின்சிபல்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்களாமா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ பைபிள் படிக்கும்போது நமக்கு பல தெளிவுகள் வரும், பல கிளாரிட்டி வரும். ஸோ பவுல் வந்து பல இடங்களுக்கு போய் மெசேஜ் பண்ணுறதுனால அவர் பேசுறது இவங்களுக்கு புரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிஸ்டர்ஸ் கலாத்தி சபையில் அப்போவே வந்து அவங்க ஹஸ்பண்டை பட்டு இவர் என்ன பேசுகிறாரு எனக்கு புரியலேன்னு சொல்லி 100கணக்கான பேர் அப்போவே வந்து கேட்டுட்டு இருப்பாங்களாம். அப்போதான் பவுல் வந்து டிஸ்டர்ப் ஆனதுனால, மெசேஜ் கொடுக்குறது டிஸ்டர்ப் ஆனதுனால சொல்கிறாரு, ஸ்திரீகள் சபைகளில் பேசக்கூடாதுன்னா ஹஸ்பண்டுக்கிட்ட பேசக்கூடாது, சரியா? அப்போ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீட்டில் போய் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கான்டெக்ஸ்டில் தான் அதை எழுதுகிறார். ஆனால் சிலர் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிறதுனால ஸ்திரீகள் வந்து சபையில் மெசேஜ் கொடுக்கக்கூடாது, சாட்சி கொடுக்கக்கூடாது, பாட்டும் மெதுவாக தான் பாடணும் அப்படி வச்சுட்டாங்களாமா. ஸோ இந்த மாதிரி சர்ச்சஸில் வச்சுருக்குறாங்க. ஆனால் பைபிள் வந்து விமன் பாஸ்டர்ஸை மென்ஷன் பண்ணுறது தெரியுமா? பேர் சொல்லுங்க பார்ப்போம். பிரிஸ்சில்லா அகிலா வந்து அவங்க பவுல் கூட இருந்து ஊழியம் பண்ணாங்க. வெரி குட், இது ஒரு பாயிண்ட்டு. வேற கண்டுபிடிங்க. ரோமர்லாம் நிறைய இருக்குது. 2 நிமிஷம் எடுத்து கண்டுபிடிங்க. ரோமரில் அந்த கேப்பில் நானும் வாட்டர் பிரேக் எடுத்துருவேன், அதனால தான் இந்த மேலே தரேன், சரியா? ஓகே, கண்டுபிடிங்க. ரோமரில் ஜீசஸ்க்கு நிறையா, ஜீசஸ்க்கு ஒரு சில பெண் சிஷ்யர்கள் இருந்திருக்காங்க. அது ஆச்சரியமாக இருக்கும். மார்த்தாள் மரியாள் வந்து ஜீசஸ் உடைய ஃப்ரெண்ட்ஸு, லாசரெல்லாம் ஜீசஸோடைய ஃப்ரெண்டு, ஸ்நேகிதர்கள் அப்படின்னு இருக்கு, சரியா? ஸோ ஜென்ஸுக்கு ஈக்குவலாக ஊழிய பொறுப்பு இருக்கிறது போல ஸ்திரீகளுக்கு இருக்கு. ஜீசஸ்க்கு அநேகம் பேரை பயன்படுத்தியிருக்கிறார் ஊழியத்தில். ரோமன்ஸில் கண்டுபிடிங்க. 16வது அதிகாரம். ரோமர் 16வது அதிகாரத்தில் சார் க்ளூவும் கொடுத்துட்டாங்க. பெண்கள் சொல்லுங்க, ஸ்திரீகள் பெண்கள் சொல்லல. நம்ம புதிய திருப்புதல் பைபிளை பயன்படுத்திடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்துவோம். பெபேயா கண்டுபிடிச்சிட்டிங்களா? 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருக்கு. பெபேயா வந்து கென்கிரேயா ஊர் ஊழியக்காரி, சபை ஊழியக்காரி. அப்போ அவங்க ஊழியம் செஞ்சுருக்குறாங்க, அந்த காலத்திலே செஞ்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயங்க. மற்ற மதம்லாம் வந்து ஸ்திரீகளை வந்து பர்மிஷன் கொடுக்கவே மாட்டாங்க, அடிமையாக தான் வச்சுருப்பாங்க, இன்னும் அடிமையாக தான் வைத்து கொண்டு இருக்காங்க. கிறிஸ்டியானிட்டியில் ஜீசஸ் வந்து ஸ்திரீகளை ஊழியத்தில் பயன்படுத்தியிருக்கிறார். பவுல் வந்து இவங்களை பாஸ்டரமாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் வந்து அகிலா, பிரிஸ்சில்லா அவங்கெல்லாம் வந்து ஊழியத்தில் இருந்திருக்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டி வந்து அடிமை தனத்தை உடைத்தெடுக்கிற ஒரு ஒரு மார்க்கம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு கல்ச்சரு, அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு கல்ச்சர் படிங்க. ஆதியாகமம் 18:4. ஆதியாகமம் 18:4 படிங்க.
ஆதியாகமம் 18:4. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். ஓகே, கால்களை கழுவுவது வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு முக்கியமான கல்ச்சர், ஒரு நல்ல பழக்க வழக்கம், அது நல்ல கலாச்சாரம், நல்ல பழக்க வழக்கம். அப்போ பாருங்க, அந்த காலத்தில் தேவதூதர்கள் வந்திருக்கிறாங்க ஆபிரகாம் காலத்தில். அப்போ வந்து ஆபிரகாம் சொல்கிறார், ஆபிரகாம் அவங்கள மனுஷங்க அப்படின்னு கெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் கால்களை நான் கழுவுறேன், கால்களை கழுவி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுறது ஒரு நல்ல கல்ச்சர் தான் அந்த காலத்தில். இதை வந்து எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும்னா, யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க, எடுங்க. யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இயேசு வந்து சீஷர்களுடைய கால்களை கழுவுகிறார். அதை எடுத்து படிங்க. யோவான் 13 9, 10, 8, 9, 10 வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். ஓகே, கவனிங்க. ஸோ இது வந்து ஒரு அந்த காலத்து கல்ச்சரு. அந்த காலத்தில் யூதர்களுடைய இதில் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, கெஸ்ட்டு வந்தாங்கன்னா, கெஸ்ட்டு வந்து வீட்டுக்காரரை விட பெரியவராக இருந்தால், ரொம்ப ஹை பொசிஷனில் இருந்தால், வீட்டுக்காரர் ஓடி போய் கெஸ்ட்டோடைய காலை கழுவி விட்டுருவாராம். கழுவி விட்டு வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு வருவாராம். 2 பேரும் ஈக்குவலாக இருந்தால் என்ன நடக்கும்னா, அவங்களே வந்து கால் கழுவிட்டு வந்துடுவாங்களாமா. இன்னும் கொஞ்சம் மேலே இருந்தால் வேலைக்காரங்க வந்து கால் கழுவுவாங்களாமா. கெஸ்ட்டோடைய ரேங்கை பொறுத்து வீட்டுக்காரர் போய் கால் கழுவுறாமா, வேலைக்காரங்களை வச்சு கால் கழுவுறாமா, அடிமையை வச்சு கால் கழுவுவாங்களாமா. சில பேர் வந்து ஈக்குவலாக இருந்தால் அவங்களே கழுவிட்டு வந்துடணுமாமா, இல்லைன்னா கீழே இருந்தால் அவங்களே காலை வாஷ் பண்ணிட்டு வந்துடணுமாமா. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க, ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஜீசஸ் அதை காலை கழுவுறாருன்னா சும்மா இல்லை, சாதாரண காரியம் இல்லைங்க. யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இயேசுவோடைய பாதரட்சியின் வாரை அவிப்பதற்கு பாத்திரம் அல்ல. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு வீட்டில் வந்து அடிமை இருப்பாங்களாம். அடிமைகள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஷூவோட லேஸை அவுத்து விடுவாங்களாம். ஃபஸ்ட்டு அடிமை ஷூ லேஸை அவுத்து விட்டுட்டு அவங்க போயிடுவாங்களாமா. அப்போ யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அடிமை அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துக்கிறார். இன்னொன்று, அடிமைக்கு அடிமைன்னு இருப்பாங்களாம். அடிமைன்னா என்ன அர்த்தம்னா, அடிமை வந்து கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு எஸ்கேப் ஆயிடலாம், வெளியே போயிடலாம். அடிமைக்கு அடிமைனா சாகிற வர அங்கே வீட்டில் தான் இருக்கும், சாகிற வர அங்கே வீட்டில் தான் இருந்து வேறு வழி இல்லை. அடிமைக்கு அடிமை என்ன பண்ணணும்னா காலை கழுவி விடணும். இப்போ ஜீசஸ் வந்து காலை கழுவி ஒரு மாதிரி எக்ஸாம்பிள் காண்பித்தார்னா என்ன அர்த்தம்னா, நான் அடிமைக்கு அடிமைன்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். பேதுருடைய சீஷர்களுடைய காலை கழுவி நான் எல்லாவற்றுக்கும் அடிமை, அடிமைக்கு அடிமை அப்படின்னு சொல்லி தன்னை தானே தாழ்த்துகிறாருங்க. ஸோ இந்த கல்ச்சர் புரிஞ்சாதான் இது புரியும், சரிங்களா? அந்த கல்ச்சர் தெரியலன்னா இது நமக்கு தெரியாது. புரிஞ்சதா? ஸோ கல்ச்சர் வந்து பைபிள் கல்ச்சர் வந்து பைபிள் ஸ்டடிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நாம் வந்து சில சர்ச்சில் வந்து கால் கழுவுகிற பழக்க வழக்கம் இருக்குது. யார் சர்ச்சில் அது இருக்குது? இங்கே யார் சர்ச்சில்? டிபிஎம்ல இருக்குது. ஓகே, வேறு இங்கே யார் சர்ச்சில் இல்லை. நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஒருத்தர் காலத்து கழுவிட்டு இருப்போம். அப்போல்லாம் அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும், இது இருக்கும். அது உணர்ந்து கொள்ளும்போது தான் அதோட இது தெரியும் எப்படின்னு சொல்லி தெரியும். அது செய்யணுமா, அது ஒரு கம்பல்சரி கிடையாது. அது நம்ம செய்யணும்னா செய்யலாம். ஆனால் நம்ம செய்யும்போது என்ன அர்த்தம்னா, உன்னை விட நான் கீழே, உனக்கு நான் அடிமை அப்படின்னு அர்த்தம். உனக்கு அடிமைன்னா என்ன அர்த்தம்னா வந்து எல்லாருக்கும் அடிமை, வேலைக்கார அப்படின்னு அர்த்தம். நல்ல கேள்வி கேட்டீங்க பாருங்க. சென்னையிலலாம் பெரிய பெரிய சர்ச்சஸ் இருக்குது, பெரிய பெரிய விசுவாச வீரர்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பாஸ்டர்ஸ், பெரிய பெரிய சபைக்கு பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ வந்து ஏசிஏ சர்ச் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஏசிஏ சர்ச் நீங்கள் போகிறது அப்போஸ்தலிக் சர்ச்சு. ஆனால் அப்போஸ்தலிக்கோட இன்னொரு சர்ச் இருக்குது, ஏசிஏ கிறிஸ்டியன் அசம்பிளி. அதோட ஃபுல் நேமு. உங்கள் சர்ச்சு ஃபுல் நேம் என்ன? ஃபுல் ஃபார்ம்? தி அப்போஸ்தலிக் சர்ச். தி அப்போஸ்தலிக் சர்ச். ஓகே. அப்போ அப்போஸ்தலிக் சர்ச்சோடைய ஃபவுண்டர் வந்து கீழே இருக்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டரை வந்து கடினமாக வேலையை வாங்குவாங்க. செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா, சண்டே வந்து சர்ச்சுக்கு வெளியே இருந்து ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க சர்ச்சுக்கு வெளியே. செப்பல் எடுத்து அடுக்கி வைக்கணும், பாலிஷும் போட சொல்லுவாங்க சில நேரத்தில்.
சர்ச்சுக்கு ப்ரீச் பண்ண கொடுக்க மாட்டாங்களாமா, இது தர மாட்டாங்களாமா, இந்த ஒர்க்கு தான் கொடுப்பாங்களா. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க. ஒருத்தர் 2 பேர் வர மாட்டாங்க சர்ச்சில். சென்னையில் 10,000 பேருக்கு மேலே வருவாங்க. 10,000 பேரோட சப்பலை அடுக்கி வைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த வேலையை செஞ்சு கடினமாக செஞ்சாங்களாம். நான் சர்ச்சில் பாட்டு பாடுறேன்னா நீ வந்து சப்பலை அடுக்கு, இது வந்து பாட்டு பாடு, அடுக்கிறதுக்குள்ள வர்ஷிப் முடிஞ்சு போயிடும், டைம் இருக்காம போயிடும். ஆனால் அவங்க வந்து ஃபீல் பண்ணி சொல்லும்போது அவங்க லீடர் சொல்லுவாராமா, நான் வேணும் தான் உனக்கு இந்த ஒர்க்கை கொடுத்தேன், நீ இதுக்கு ரெடியாகவே தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த லீடரை விட அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து அவர் 10,000 பேர் சர்ச் வச்சுருக்கிறாருன்னா இவர் வந்து 50,000 பேரோட சர்ச் வச்சு ஆண்டவர் உயர்த்திருக்கிறாரு. அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, லீடர் பேர் வந்து சுந்தரம், ஜி சுந்தரம் ஐயா. அவருடைய அடுத்த லீடர் வந்து சாம் சுந்தரம் ஐயா. ஓகேங்களா, இவரெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கணும். கேள்விப்படலன்னா யூடியூப்ல போய் அவங்க மெசேஜஸ் எல்லாம் கேளுங்க. அவங்களாம் நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்ஸ், முன்னோடிகள். இந்த சாமசுந்தர ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு கீழே வந்து ஏசி ஆவடின்னு சொல்லி ஒரு பிரான்ச் இருக்கு. ஆவடியோடைய சர்ச்சு லீடரை வந்து இதே மாதிரி வேலை வாங்கிட்டாங்க. அவங்களாம் நல்லா படித்தவங்க, நல்லா ஹை பொசிஷன் வந்தவங்க, ஊழியத்துக்குன்னு வந்துட்டேன்னு சொல்லி இதே மாதிரி வேலை வாங்கி கஷ்டப்படுத்திட்டாங்களாம். ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லும்போது தான் நான் அவங்களோட ட்ரெயின் பண்ணேன், 1 இயர் ட்ரெயின் பண்ணேன், நீ போய் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி அவங்களும் போய் சர்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து 200 கோடியில் 200 கோடியில் சர்ச்சை பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆவடியில், சென்னை ஆவடியில். அப்போ இவங்க கடினமாக உழைச்சதுனால இப்படி வந்த இது. ஸோ வந்து இதெல்லாம் நான் வந்து யோசிச்சு பார்ப்பேன், நம்மளால அப்படி பண்ண முடியாது. டிபிஎம்ல இன்னும் ட்ரைனிங், சிபிஎம் சர்ச்சில் இருக்குல்ல, இங்கே எங்கே இருக்குது சிபிஎம் சர்ச்சு, எந்த இடத்துல இருக்கே சிபிஎம் சர்ச்? அக்காட் ரோட்ல. அங்கெல்லாம் கடினமான ட்ரைனிங் இருக்கும், நம்மளால நிற்கவே முடியாது. ஆனால் அப்படி ட்ரைனிங் போயிட்டு வெளியே வரும்போது ஒரு பெரிய முயற்சி இருக்குது. நாங்களாம் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எங்களுக்கெல்லாம் எல்லா டியூட்டியும் இருக்குது. பாத்ரூம்லாம் கழுவிருக்கிறோம், பாத்ரூம் கழுவுறது கழுவிடலாம். அதை விட கஷ்டமான டியூட்டி என்னென்னா டிச்சை க்ளீன் பண்ணணும். அது ரொம்ப ஸ்மெல் அடிக்கும், பாத்ரூமை விட அதிகமாக ஸ்மெல் அடிக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்ததுனால தான் இன்னைக்கு வந்து நிற்க முடியுது. பைபிள் காலேஜில் நீங்கள் வந்து டே ஸ்காலர்ஸ் வர்றீங்க, உட்காருங்க, படிக்கிறீங்க, லஞ்சு சாப்பிட்றீங்க, போகிறீங்க. உண்மையான பைபிள் காலேஜ் இது இல்லைங்க, அது புரிந்து கொள்ளுங்க. உண்மையான பைபிள் காலேஜ் படிக்கணும்னா நீங்கள் தங்கியிருந்து படிக்கணும், அப்போ தான் அது உண்மையான பைபிள் காலேஜ். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் அது ஒரு ட்ரைனிங், மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி நம்மளை வந்து தயார் செய்திடும். இன்னைக்கெலாம் நான் வந்து 7 நாள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன், நைட்டு ட்ராவல், பகலில் கிளாஸ். ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் பைபிள் ட்ரைனிங்கில் எங்களை அது ரெடி பண்ணிடுது. நாங்கள் வந்து ரெடி ஆனோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ என்னடா இங்கே வந்து நம்ம உட்காந்துருக்குறோமே, சென்ட் தாமஸ்லாம் படிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்குறோமே அப்படிலாம் தோணும். ஆனால் அது வந்து நம்மளை ரெடி பண்ணியது, உங்களையும் ரெடி பண்ணோம். ஸோ இன்னைக்கு அவங்களும் ஏசிஏ ஆவடியில் பெரிய சர்ச் வச்சுருக்காங்க. பை காட்ஸ் கிரேஸ் அவங்க சன்னு தான் வந்து சென்னையில் எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருந்தோம், 3 மந்த் கோர்ஸ், அது முடிஞ்சிருச்சு. அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு அவங்க வராங்க. ஸோ இதெல்லாம் நான் யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் வந்து பெரிய பெரிய பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாரு, இன்னும் தந்து கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவருக்காக நின்றதுனால, அன்றைக்கு நின்றதுனால இன்றைக்கு உயர்த்தி கொண்டு இருக்கிறார். அன்னைக்கு நான் போயிருந்தேன்னா இன்னைக்கு நின்றுக்க முடியாது. சில கஷ்டம்லாம் வரும், மினிஸ்ட்ரியில் கஷ்டம் வரும்போது, ஊழியத்தில் கஷ்டம் வரும்போது, வீட்டிலலாம் கஷ்டம் வரும்போது நான் நினைப்பேன், நான் திங்க் பண்ணுவேன், நைட்டு பஸ் இல்லைல்ல, ஊரில் ஓட முடியாதுல்ல. அதனால நான் என்ன யோசிச்சுப்பேன்னா, இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கே தங்கிடுவோம், காலையில் ஃபஸ்ட்டு பஸ்ஸை பிடிச்சி கூடலூர்லேருந்து போயிடலாம். கூடலூரில் உள்ள அவமானம் வேண்டாம், மினிஸ்ட்ரி அவமானம் வேண்டாம், வீட்டு அவமானம் வேண்டாம், நைட்டு உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசுவார், வசனத்தில் பேசுவார். புத்தி இல்லாத கலாத்தியரை, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உன்னை மயக்கினவன் யார்? அந்த இடத்துல என் பேரை போட்டு ஆண்டவர் பேசுவார். புத்தி இல்லாத ஸ்டான்லி, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உன்னை மயக்கினவன் யார்? அடுத்த வசனம் இருக்கும், இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களா, அதுக்கு பிரயோஜனம் வேண்டாமா? ஆண்டவர் அன்னைக்கு பேசினாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டியே, இப்போ பாதியில் போறேன்னு இருக்கிறியே, இதுக்கெல்லாம் பிரதிபலன் வேண்டாமா? அப்புறம் நான் அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணி மறுபடியும் பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பித்தேன், மறுபடியும் ஊழியத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போகும்போது சென்னையோட கல்ச்சர் வேறு, கூடலூரோடைய கல்ச்சர் வேறு. ஸோ அங்கே பயங்கர வித்தியாசமாக இருக்கும். ஆனால் காட் வந்து அங்கே கொண்டு போய் வச்சார். 3 டைம் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் கூடலூருக்கு. நம்ம கூடலூரில் இருப்போம், கூடலூரே சுற்றி வருவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இங்கேருந்து கொண்டு போய் அங்கே ஒருத்தர் பிடிச்சிட்டு போய் போட்டால் எப்படி இருக்கும்? காட் அப்படி கூட்டிகிட்டு போய் அங்கே போட்டு ஊழியத்தில் வச்சாங்க.
இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது சென்னையிலேயும் ஆண்டவருடைய பிளான் இருக்கு. சென்னையில் சில காலேஜில் பிரின்சிபாலாகவும் சில காலேஜில் வந்து லீடராகவும் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணுறது எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் பஸ்ஸு ட்ரெயின் ஃப்ளைட்டு ஈஸியாக கிடைக்கும். ஸோ காட் அங்கே வைத்திருக்கிறாருன்னா ஒரு பெரிய பிளான். இன்னும் ஆண்டவர் சொல்கிறாரு, சென்னையை முடித்த பிற்பாடு டெல்லியை நோக்கி போக வேண்டும், இந்திய தேசத்தில் வந்து அநேக சீஷர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். ஸோ அதுக்குள்ள இப்போலாம் கடினமான ட்ரைனிங்க. உண்மையெல்லாம் முன்னாடியெல்லாம் வந்து நான் ஒரு நாள் இங்கேருந்து நடுவட்டம் போயிட்டு வந்தாலே நான் வந்து 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துருவேன். எனக்கு அதை யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கேருந்து நடுவட்டம் தான் ஒரு 16 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு வந்தால் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துருவேன். முன்னாடி எனக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக ட்ராவல், பகல் ஃபுல்லாக இது முடித்தோடனே ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதுக்கப்புறமும் நடப்பேன். நாளைக்கு சென்னைக்கு போகணும். ஸோ இப்படி ட்ராவலை ஆண்டவர் வந்து இன்னைக்கு கிளியர் பண்ணுறாருன்னா அன்னைக்கு கொடுத்த ட்ரைனிங், அன்னைக்கு ஆண்டவர் பேசின வார்த்தை, புத்தி இல்லாத ஸ்டாண்டி, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உன்னை மயக்கணும் யார், இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களா, இதுக்கு பிரதிபலம் வேண்டாமா? அப்படியே தெளிவாக ஒருத்தர் வந்து பேசின மாதிரி இருக்குங்க. அது பிடிச்சி நின்னதுனால தான் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க முடியுது, எங்கள் மத்தியில் கிளாஸ் எடுக்க முடிகிறது. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா, பைபிள் காலேஜ் வந்து ஈஸி கிடையாது. பாதி பேர் போயிடுவாங்க, நடுவில் போயிடுவாங்க. ஆனால் அது நீங்கள் பிடிச்சு நிற்கும்போது இதற்கு ஏற்ற ஒரு பிரதிபலனை ஆண்டவர் தருகிறாரு. ஸோ ஜீசஸ் வந்து தன்னை அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்தினாரு. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். அடுத்தது யோவான் 14ஆம் அதிகாரம் வாசிங்க. ஒரு 2-3 கலாச்சாரத்தை வாசித்து விட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸை வைண்ட் அப் பண்ணுவோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. 1-3. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலேயே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கலாச்சாரம் தான். இந்த கலாச்சாரம் நான் முன்னாடி ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? ஓகே, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதுனால நான் மறுபடியும் சொல்கிறேன். பைபிள் காலத்தில், அந்த காலத்தில் யூதேயாவில் ஒரு கலாச்சாரம் இருந்துச்சான். இஸ்ரேலில் பாலஸ்தீன தேசத்தில் ஒரு கலாச்சாரம் இருந்துச்சான்னா, என்ன கலாச்சாரம்னா, ஒரு பையன் வந்து ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணணும்னா முதலாவது அந்த பிள்ளையை சந்தித்து பிள்ளைக்கு வந்து மோதிரத்தை போட்டுவிட்டு நிச்சயம் பண்ணிடுவாங்களாம். நிச்சயம் பண்ண உடனே அந்த பெண்ணை அனுப்ப மாட்டாங்களாமா. அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, நிச்சயத்துக்கு அப்புறம் போய் இவர்கள் வசிப்பதற்காக ஒரு வீடை இவன் கட்ட வேண்டுமா. அப்போதான் கல்யாணத்துக்கு பொண்ணு அனுப்புவாங்களாம். வீடு கட்டலைன்னா பொண்ணு அனுப்ப மாட்டாங்களாம் அந்த காலத்தில். அப்புறம் இந்த காலத்தில் நம்ம பல பேருக்கு கல்யாணம் நடந்திருக்காரு. ஸோ பொண்ணை பார்த்து முதல்ல நிச்சயம் பண்ணிடுவாங்க, வீடு கட்டிட்டு வரணும், அப்போதான் பொண்ணு அனுப்புவாங்களாமா. ஸோ வீடுனா எல்லாமே பெரிய பெரிய இந்த கான்ட்ராக்டு இதே போன்ற வீடுகள் கிடையாது. மர வீடுகளும் இருக்குது, சின்ன சின்ன வீடுகளும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ மணவாளன் போயிடுவார். மணவாளன் போய் வீட்டை ஆயத்தம் பண்ணுவார். வீட்டை ஆயத்தம் பண்ணி அது எப்போ வேணாலும் முடியும். ஒரு மாதத்தில் சில பேர் முடிப்பாங்க, சில பேர் 2 மாதம் 3 மாதம் 1 வருஷம் எப்போ வேணாலும் நடக்கும். அந்த வீடு கட்டி முடித்த பிற்பாடு மணவாளன் வந்து தட்டுவார், கதவை தட்டுவார். நிச்சயிக்கப்பட்ட மணவாளன் வந்து கதவை தட்டுவார். மணவாட்டியை கதவை தர அப்படின்னு சொல்லி தட்டுவார். சில பிள்ளைங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவர் வரது லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி தூங்கிடுவாங்க. தூங்கி கதவை திறக்காம தட்டிகிட்டே இருப்பார், கதவை திறக்காம விட்டுருவாங்க. அவர் அப்படியே போயிடுவார். மேரேஜ் வந்து கேன்சல் ஆகிவிடும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, திறந்தும் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணாமல் கல்யாண பெண்ணு மாதிரி இருக்காமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிச்சயதார்த்த மோதிரத்தெல்லாம் தொலைச்சிட்டு அசால்ட்டாக இருப்பாங்க. அப்படியும் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க வந்து திருமணத்தை கேன்சல் பண்ண முழு அதிகாரமும் மணமகனுக்கு இருக்கிறது. அதே இந்த பேக்ரவுண்டில் தான் ஜீசஸ் சொல்கிறாரு, இந்த கல்ச்சரை பற்றி தான் சொல்கிறாரு. முதல் வருகையில் அவர் வரும்போது ரட்சிப்பென்னும் நிச்சயத்தினால நம்மளை வந்து நிச்சயம் பண்ணிட்டாருங்க. நம்மளெல்லாம் நிச்சயம் பண்ணிட்டாரு. நிச்சயம் பண்ணி இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் மேலே பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இது வந்து அந்த கல்ச்சரை வைத்து ஆண்டவர் வந்து விளக்கியது. நமக்காக பெரிய நம்ம வந்து மனவாட்டி, நம்ம எப்படி இருந்தாலும் சரி, இல்லையோ கற்போ நெட்டையோ குட்டையோ கட்டையோ எப்படி இருந்தாலும் சரி, நம்ம தேவனுக்கு வந்து மனவாட்டிங்க. ஜீசஸோடைய மனவாட்டி நம்ம.
ஸோ மணவாட்டி இருப்பதற்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எப்போ அதை பண்ணி முடிக்கிறாரோ, எப்போ முழுவதும் முடிக்கிறாரோ, அவர் வந்து நம்மை அழைத்து செல்ல வருவார். வரும்போது அவருடைய வாய்ஸுக்கு, குரலுக்கு வந்து நம்ம ரெடியாக இருக்க வேண்டும். மணவாட்டி அழைக்கும் போது, 2ஆம் வருகையில் வரும்போது நம்ம ஆயத்தமாக இருக்கலன்னா கேன்சல் பண்ணிட்டு போகிறதுக்கு அவருக்கு முழு அதிகாரம் இருக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் இருக்கிறது போல நம்ம ரெடியாக இல்லாமல் ரட்சிப்பை தொலைத்து விட்டு, நிச்சயத்தை தொலைத்து விட்டு நம்ம ஏனோதானோ இருந்தோம்னா நம்ம திருமணத்தை வந்து ஃபஸ்ட்டு ரட்சிப்பை வந்து கேன்சல் பண்ணுவதற்கு அவருக்கு முழு அதிகாரம் இருக்கு. ஸோ இதை நான் கிளாஸ் எடுத்து புரிய வைக்கும்போது ஒரு சிஸ்டர் வந்து என் கிளாஸில் கல்ஃபில் ஒர்க் பண்ணாங்க, நர்ஸாக ஒர்க் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, இப்போவும் கல்ஃப் கண்ட்ரீஸில் வில்லேஜஸில் இந்த கல்ச்சர் இருக்காங்க. ஸோ ஒரு மணவாளன் வந்து ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு போயிடுவாராமா. நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டு வீடு கட்டிட்டு வந்து மறுபடியும் கூட்டிகிட்டு போவாராமா. இப்போ அந்த கல்ச்சர் இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லும்போது எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. ஸோ பைபிள் கல்ச்சர் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கு. இன்னும் 2 கல்ச்சர் மட்டும் படித்துக்கிட்டு நம்ம இந்த கிளாஸை கன்க்ளூட் பண்ணுவோம். இன்னைக்கு அதிகமான காரியங்களை டீச் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ நான் டீச் பண்ணிடுவேன், அதிகமான லோடு பேசிடுவேன். பட் அது உங்களுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். ஸோ சில காரியங்களை மாத்திரம் சொல்றேன். அடுத்தவங்க நீங்க வாசிங்க. அடுத்த கல்ச்சர் வந்து அந்நிய ஜாதி கலாச்சாரம். 6வது. இப்போ 5 கலாச்சாரம் நம்ம சொல்லி முடிச்சிருக்கிறோம். 5 கலாச்சாரம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். முதல் கலாச்சாரம் என்னங்க? வெரி குட். அது முதல் கலாச்சாரம் நம்ம பார்த்தது. 2வது அதிகாலையில் எழும்புது, ஸ்திரீகள் கடினமான வேலை செய்வது. அடுத்தது வெரி குட். அடுத்தது கால்களை கழுவுறது அடிமைக்கு வருது. அடுத்தது மணவாளன் மணவாட்டி. வெரி குட். அடுத்தது வந்து அந்நிய ஜாதி கலாச்சாரம். தலைப்பு போட்டுக்கோங்க, அந்நிய ஜாதி கலாச்சாரம். ஸோ இது பைபிளில் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரை ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அந்நிய ஜாதிகள்கிட்ட நீங்கள் மிங்கிள் ஆகாதீங்க, அவங்க கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. ஆனால் நம்மள ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்கள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி இங்கே கொண்டு வர முடியாது, நம்ம தான் அங்கே போவோம். அது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்நிய ஜாதி கலாச்சாரம் வந்து பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கு. ஆனால் நம்ம வந்து அவிசுவாசிகள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும். அவிசுவாசிகள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலாம்னா அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஃபெலோஷிப் வைக்கக்கூடாது, ஐக்கியம் வைக்கக்கூடாது. புரிஞ்சதா? இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, மற்ற ஜாதி மக்கள் இருப்பாங்க, மற்ற கல்ச்சர் இருப்பாங்க. அவங்கள நம்ம பேசாமல் நான் இருப்பேன்னா நம்ம டிபிஎம் மோதியை மாறிடுவோம். டிபிஎம் தெரியுமா? அவங்க பக்கத்து வீட்டிலலாம் பேச மாட்டாங்க, தெரியுமா? அவங்க வந்து யாருக்கிட்டையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. அப்போ வந்து பைபிள் ஸ்டடியில் நான் வந்து அதை கேள்விப்பட்டேன். எப்படி அந்த கல்ச்சர் அவங்களுக்கு வந்துச்சுன்னா, டிபிஎம் சொல்லி ஒரு சர்ச் இருக்குல்ல, அந்த அக்கார்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், அது வந்து சிலோன் பெந்தகோஸ்டல் சர்ச் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ த பெந்தகோஸ்தே மிஷன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அது சிலோன்லேருந்து வந்தது. அந்த தலைவர் வந்து புத்த மதத்தை சார்ந்தவராங்க. புத்த மதத்துலேருந்து ரசிக்கப்பட்டு வந்தாராம் அந்த ஃபவுண்டர். புத்த மதத்தில் அவர் வந்து பால்னு திருநெல்வேலி சேர்ந்தவர். ஆனால் அங்கே போய் இந்த இலங்கையில் போய் செட்டில் ஆகி கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்றாரு. அங்கே அந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய தாக்கம் அவருக்கு அதிகமாக இருக்கும். புத்தகம் இருக்கிற ஜனங்க செய்கிற அந்த வழிபாடு முறைகள். ஸோ அதில் அதிகமாக ஈடுபட்டதுனால, புத்த கல்ச்சரில் புத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததுனால ரசிக்கப்பட்டு வந்துட்டார். ஆனால் அந்த கொள்கையை இங்கே கொண்டு வந்துட்டார். கொள்கையை கொண்டு வந்து புத்த மதத்தினர் என்ன பண்ணுவாங்க, தியானம், அதிகமாக தியானம் பண்ணுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவாங்கன்னா தியானிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து பக்கத்தில் பேச மாட்டாங்க, மௌன விரதம் இருப்பாங்க நிறைய பேர், பக்கத்தில் பேச மாட்டாங்க. அப்போ அப்படின்னா ஜீசஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஜீசஸோ சீடர்களும் 12 சீடர்களும் பரமார்த்த குரு சீடர்களும் போகிற மாதிரி போயிருக்கணும். அப்படியே ரோட்டில் நடந்து போயிருக்கணும். யாராவது பேசியிருந்தாலும் ரிப்ளை பண்ணியிருக்கக்கூடாது, நேரே போயிருக்கணும். ஆனால் ஜீசஸ் வந்து அப்படி கிடையாதுங்க. ஜீசஸ் வந்து நல்லா சிரித்து பேசி, லாசரு மார்த்தாள் மரியாள் வந்து ஜீசஸோட சிநேகிதர்கள், ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து கொண்டு கரெக்டாக போய் கொண்டு இருந்தார். ஆனால் அவர் அதில் தெளிவாக இருந்தார். அந்நிய மதத்தினர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க வேண்டும், ஆனால் ஃபெலோஷிப் வைக்கக்கூடாது. ஃபெலோஷிப் வைத்தா என்ன ஆகிடும்னா அவங்களோட கல்ச்சர் வந்துவிடும். மெயினாக மேரேஜில் அவங்கள அவிசுவாசிகளுடன் விசுவாசிகளுக்கு பங்கேது. பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரை தெளிவாக ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறாரு.
ஆனாலும் அநேகம் பேர், அநேக ஊழியக்காரங்களுடைய பேர், அநேக விசுவாசிகள் யாரும் எப்போ மாறுறாங்கன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. அப்படி வெளியே போனவங்கள 99% ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 1% வந்து அவங்கள விட நல்லவங்களா இருக்க, 1% நல்ல ஊழியம் செய்கிறாங்க. ஸோ அப்படியும் இருக்க வேண்டும். பட் 99% கஷ்டப்படுறாங்க. எங்கள் சென்னையில் எங்கள் கூட ஸ்தாபனத்தில் ஒரு அண்ணன் இருந்தார். அந்த அக்கா வந்து வேற மதத்தை சார்ந்தவங்க, அண்ணன் வந்து கிறிஸ்தவங்க. ஆனால் இவங்க வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அக்கா வந்து அண்ணனை விட அதிகமாக ஊழியத்தில் ஈடுபடுறாங்க. ஒரே ஒரு % மாத்திரம்தான் அப்படி நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க முடியும். 99% வந்து அப்படியே விழுந்து போயிடுறாங்க, விழுந்து கஷ்டப்படுறாங்க. இதை வந்து இதில் தந்தித்து கொண்டிருக்காங்க. பைபிள் கலாச்சாரம் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் அந்நிய மதத்தை வந்து நம்ம கல்யாணம் பண்ணவே கூடாது. இதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு வந்து எத்தனாம் வயதில் ஞானஸ்நானம் பெற்றாங்க? இயேசு கிறிஸ்து எத்தனாவது வயதில் ஞானஸ்நானம் பெற்றாரு? 30 வயதில் ஞானஸ்நானம் பெற்றாரு. இதற்கு வந்து ஒரு கலாச்சாரம் இருக்குதுங்க, ஒரு அடையாளம் இருக்குதுங்க. என்னன்னு தெரியுமா? 30 வயசுல தான் ஒரு யூத மகனுக்கு வந்து பேசினா ஜனங்கள் கவனிப்பாங்க. 30 வயசுல தான் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. 30 வயசுக்கு கீழே இப்போ திடீர்னு வந்து மெசேஜ் கொடுத்துருக்காங்க வைங்க, யூதர்கள் வந்து இடையில கேட்பாங்களாம், உனக்கு எத்தனை வயசு பாரு கேட்பாங்களாம். 28 சொன்னா சின்ன பையன் எங்களுக்கு போதிக்கிறியா உட்காருன்னு சொல்லி அவங்க யூதர்கள் வந்து ரொம்ப தள்ளி விட்டுருவாங்களாம். யூதர்கள் வந்து ரொம்ப கட்டுப்பாடு உள்ளவர்கள், சரிங்களா? ஸோ அதனால ஜீசஸ்க்கு 12 வயசுலேயே அவர் கேள்வி கேட்டாலும், 12 வயதுலேயே அவருக்கு ஞானம் இருந்தாலும், எல்லாமே இருந்தாலும் 30 வயசு வரை அவர் வெயிட் பண்ணார். யூதர்களுடைய கலாச்சாரத்துக்கு நம்ம விரோதமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி 30 வயசு வரை அவர் வெயிட் பண்ணாரு. ஏன்னா யூதர் கல்ச்சரில் 30 வயசுல தான் ஒருத்தர் வந்து அங்கீகரிக்கப்படுவார், ரெக்கக்னைஸ் பண்ணப்படுவார். அதை ஜீசஸ் வெயிட் பண்ணாரு. ஸோ இதுலேயும் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பைபிள் காலேஜில் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீசஸ் வந்து பைபிளில் 12 வயசுல வெளிப்படுகிறார், தெரியும் தானே? அதுக்கப்புறம் 30 வயசுல தான் அவரை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. இடையில 18 வருஷங்கள் ஜீசஸை பற்றி சொல்லப்படவில்லை. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜீசஸ் வந்து அந்த காலத்தில் 12 வயசுல சர்ச்சில் இருந்து பேரண்ட்ஸ் கூட பின்னாடி வீட்டுக்கு போகாம, தேவாலயத்திலிருந்து வீட்டுக்கு போகாம அங்கே இருந்து என்ன பண்ணிட்டாருன்னா எஸ்கேப் ஆகி இந்தியாவுக்கு வந்துட்டாராம். சில இயேசுவை பற்றி தவறாக சொல்றவங்க, சரிங்களா? இந்தியாவுக்கு வந்து இமயமலைக்கு வந்துட்டாராம். இமயமலையில் வந்து அந்த காலத்து எஜுகேஷனை படித்தாராம். யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. எஜுகேஷனை படித்து இமயமலையில் மேஜிக்கெல்லாம் கற்றுக்கிட்டாராம். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது எப்படி, அப்புறம் இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் கற்றுக்கொண்டு 30 வயசில் பாலஸ்தீன் போயிட்டாராம், இஸ்ரேலுக்கு போயிட்டாராம். 30 வயசில் இஸ்ரேலுக்கு போய் அங்கே அந்த மேஜிக்கெல்லாம் செஞ்சு காமிச்சு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது, அப்புறம் சுகப்படுத்துறது, இதெல்லாம் பண்ணி தன்னை பெரிய காமிச்சார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசுகிறவங்க வந்து பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எப்படி நம்ம ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணலான்னா, ஒருத்தர் 18 வருஷம் இமயமலையில் இருந்தார்னு வைத்துக்கொள்ளுங்க. அவருடைய அவர் மெசேஜ் பேசும்போது எக்ஸாம்பிள் வந்து எதை பேசுவாங்க? இமயமலையை தான் பேசுவாங்க. நான் சென்னையில் இருந்தேன்னா சென்னையில் உள்ள பீச்சை தான் பேச முடியும். நான் சென்னையில் இவ்வளோ 10 வருஷம் 12 வருஷம் இருந்துட்டு நான் அமெரிக்காவில் உள்ள இதை பேச முடியுமா? எக்ஸாம்பிளுக்கு பேச முடியாது. நான் கூடலூரில் இருந்திருந்தேன்னா கூடலூர் இருக்கிற மலையும் டீச்சரையும் தான் பேச முடியும். நான் கூடலூரில் இருந்துட்டு நான் போய் பெரிய பெரிய ஆப்பிரிக்காவில் உள்ள காடை பற்றி பேச முடியாது. ஸோ ஜீசஸ் வந்து மெசேஜ் கொடுக்கும்போது அவருடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அத்திமரம், அது இமயமலையில் கிடையாது, அது வந்து பாலஸ்தீனத்தில் தான் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷம், அது வந்து இமயமலையில் பொக்கிஷம் புதையல் கிடையாது, அது வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ இயேசுவோடைய மெசேஜில் எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து எதை குறிக்குதுன்னா, அது வந்து இஸ்ரவேல் தேசத்தை மாத்திரம்தான் குறிக்கிறது. ஸோ ஜீசஸ் வந்து அங்கே இருந்தால் தான் அங்கே உள்ளதை பற்றி பேச முடியும். ஒரு இடத்துல கூட மிகப்பெரிய இமயமலையை பார்த்தேன், இமயமலை மிகப்பெரிய பனிமலைன்னு சொல்லவே இல்லை. ஸோ இது வந்து தவறான கூற்று. அப்போ ஏன் அவர் வந்து 18 வருஷம் இல்லைன்னா அவர் இதற்காக பொறுமையாக காத்திருந்தார். 30 வயசு ஆகிற வரை தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தார். ஸோ இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஜீசஸ் நம்ம புரிந்து கொள்ள வேண்டுங்க. படத்தில் காட்டுற ஜீசஸ் வந்து அவருடைய ஃபேஸ் உண்மையான ஃபேஸ் கிடையாது. அவர் அந்த மாதிரி லீனாக இருக்க மாட்டார்.
ஜீசஸ் வந்து தச்சருடைய மகன், கார்பெண்டர் வந்து நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. ஸோ உண்மையாகவே ஜீசஸ் வந்து நல்ல ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்ல ஒரு பாடியாக இருந்திருக்கிறார், ஸ்ட்ரக்சராக இருந்திருக்கிறார். ஆனால் மூவியில் வந்து ஜீசஸ் வந்து பரிதாபமாக காட்டி அந்த ஜீசஸ் உண்மையான ஜீசஸ் இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஒரு பிரதர் வந்து ரசிக்கப்பட்டு வந்தார் சென்னையில். அப்புறம் எப்படி நீங்கள் ரசிக்கப்பட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், பீச்சில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாராமா. இப்போ டிஜிஎஸ் தினகரன் ஐயா வந்து மீட்டிங் நடத்திட்டு இருந்தாராமா. பீச்சில் இந்த கோட்டைக்குள் மறைந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாராம். எல்லா கோட்டைன்னு சொல்கிறார், ரத்தம் சொல்கிறாரு, எட்டி பார்க்கலாம்னு சொல்லி பீச்சுக்குள்ளே உள்ள மீட்டிங் நடத்துகிற இடத்துக்குள்ளே போனாராமா. ஒரு அவிசுவாசி மனிதன் அப்படியே ரத்த கோட்டைக்குள்ள 2 பக்கமும் ரத்தம் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி விஷன் பார்த்தாருங்க. இவர் அவிசுவாசி ரசிக்கப்பட்டார் அந்த ஊழியத்தின் அந்த மீட்டிங் மூலமாக. அவர் சொன்ன காரியம் அப்படியே பார்த்து ரசிக்கப்பட்டாராமா. அதுக்கப்புறம் அவருக்கு ஷோல்டரில் வந்து தூக்க முடியாமல் ஒரு பெயின் இருந்துச்சான். சர்ச்சுக்கு போய் ஆராதித்து கொண்டு இருக்கும்போது ஷோல்டர் பெயினுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாராமா. ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது புல்பிட்லேருந்து ஜீசஸ் வந்து இவர் ஷோல்டரை தொட்டதை அப்படியே விஷனில் பார்த்தாராமா டேரக்டாக. அப்போ தான் அவர் தான் சொன்னார், ஜீசஸ் படத்தில் பார்க்குற ஜீசஸ் இன்னும் இல்லைங்க, அவர் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார், அவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்தார், வந்து என் ஷோல்டரை தொட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சாட்சியாக சொன்னார். இப்போ நம்ம பைபிள்லேயும் நம்ம புரிந்து கொள்ளலாம், அவர் கார்பெண்டர். சரிங்களா? அவர் வந்து தாய் தகப்பன்மாருக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, தங்கி இருந்திருக்கிறார். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு கல்ச்சரை மாத்திரம் படித்து விட்டு இன்னைக்கு கிளாஸை நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்தது தானியேலை வந்து சிங்ககபியில் போட்டாங்க. அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தானே. இப்போ ராஜா, அந்த காலத்தில் ராஜா யாருங்க? தானியேலை சிங்ககபியில் போடும்போது ராஜா யாருங்க? நேபுகாத்நேச்சர் கிடையாது. சிங்ககபியில் போடும்போது எந்த ராஜா? தரியு. யார் சொன்னது? வெரி குட். ஓகே, தரியு ராஜா வந்து தானியேலை தூக்கி விடணும்னு நினைக்கிறாரு. சரிங்களா? ஆனா தரியு ராஜாவால தூக்கி விட முடியல. ஏன்னு சொல்லி தெரியுமா? தரியு ராஜா சிங்ககபியில போடக்கூடாதுன்னு சொல்லி போராடுறாரு. ராஜா நினைச்சாலே தானியேலை காப்பாற்ற முடியல. என்ன ரீசன் தெரியுமா? என்ன ரீசன் தெரியுமா? நேபுகாத்நேச்சர் வந்து அவர் வந்து 1 man ஆர்மி, இல்லைன்னா அவர் சொல்றதை செஞ்சாகும். அவர் சொல்றத ஜனங்கள் வந்து அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அப்போ உள்ள ரூல்ஸ் வந்து அப்படி இருந்தது. பட் தரியு ராஜா காலத்துல தரியுவால தனியே செயல்பட முடியாது. தரியுக்கு வந்து மந்திரிமார்கள் இருக்காங்க. தரியு வந்து ஒரு டிசிஷன் எடுத்தாலும் மந்திரிமார்கள் வந்து அது ஓகே சொல்லலைன்னா அதை வந்து நிறைவேற்ற முடியாது. ஓகேவா? ஸோ தரியு காப்பாற்ற நினைச்சாலும் மந்திரிமார்கள் வந்து ஸ்டெடியாக இருக்கிறாங்க, தானியேலை காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லி. அதனால தரியுவால் எதுவும் பண்ண முடியவில்லை. இது நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்னா, சில ராஜாக்கள் காலமும் பைபிளில் இருக்கு. இது வந்து மந்திரிமார்கள் கொண்டு வருவது வந்து ஜனநாயக முறை. இன்னைக்கு வந்து ஜனநாயகம் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து ஒரு சிஎம் இருப்பார், ஒரு பிஎம் இருப்பாங்க. சிஎம்மால் தனியாக ரொம்ப ஒன்றும் பண்ண முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இந்த இது பார்லிமெண்ட் அப்ரூவ் கொடுக்கலன்னா சிஎம்மால் சட்டத்தின்படி பிஎம்மால் இதுவும் பண்ண முடியாது. இப்போ பைபிளில் அன்னைக்கே அந்த கல்ச்சர் இருக்கு. அன்னைக்கே 2500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஜனநாயக கல்ச்சர் வந்து அன்னைக்கே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ பைபிள் படிக்க எவ்வளோ புதையல் பார்த்தீங்களா? எவ்வளோ நாலேஜ் நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த கல்ச்சர்லாம் தெரிந்து கொள்ளும் போது தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். தரியு ராஜா வந்து தானியேலை காப்பாற்ற நினைச்சாலும் அவருக்கு ஃபுல் பவர் கிடையாது. ஏன்னா பார்லிமெண்ட் ஓட்டிங் சிஸ்டம், அது அந்த காலத்தில் உள்ள ஓட்டிங் சிஸ்டம், ஓட்டு எடுக்குதான். ஆனால் நேபுகாத்நேச்சர் அப்படி கிடையாது. அவர் தனியாக ஆளு. அவர் என்ன சொல்கிறாரோ இடினா அடிப்பாங்க, அவர் கொள்ளுவாங்க, அவர் வந்து என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஸோ பைபிளில் அந்த காலத்து கல்ச்சர் இருந்துச்சு, இந்த காலத்து கல்ச்சர் இருந்துச்சு. ஸோ 8 விதமான கல்ச்சரை இன்னைக்கு வந்து நம்ம படித்துக்கொண்டோம். ஸோ இதில் உங்களை கவர்ந்த கல்ச்சர் எந்த கல்ச்சர் சொல்லுங்கள்? சும்மா எல்லாரும் ஒரு கல்ச்சரை சொல்லுங்கள். சொல்லி முடித்த பிற்பாடு நம்ம வந்து கிளாஸை வைண்டப் பண்ணிடலாம். உங்களை கவர்ந்த கல்ச்சர் 8க்கு மேலே நம்ம படிச்சிருக்கிறோம். பின்னாடி வந்து சொல்லுங்க. அமுதா சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்நிய கலாச்சாரம். அந்நிய கலாச்சாரம். அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? அது வந்து மற்றவங்களோட வந்து நம்ம திருமணம் செய்யாம கிறிஸ்துவத்துக்குள்ளேயே வந்து திருமணம் செய்யறதுல வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணலாம். ரெண்டாவது வந்து தெய்வத்துக்குள்ள வாழ்றதுக்கு நிறைய ஸ்லாக்கிங் நமக்கு இருக்கு. கேமரா அந்த பக்கத்தில் இருக்கீங்க. ஓகே, அடுத்து சொல்லுங்க.
பழங்காலத்து கலாச்சாரத்தில் உங்களை கவர்ந்த கலாச்சாரம் எது? அது வந்து உங்களை ரொம்ப கவர்ந்துருக்கு. வெரி குட். அடுத்தது மாறன் சார். ஸ்திரீகளுக்கும் அந்த முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க காலத்தில். அது வந்து ரொம்ப நிறைய இடத்துல ஸ்திரீகளுக்கு வந்து எங்கள் கலாச்சாரத்தில் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கிடையாது. ஆனால் வந்து அந்த காலத்தில் பைபிளில் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது. ஏன்னா அதை வச்சு நிறைய இப்போ பெண்கள் வந்து சபையில் பேசக்கூடாது அப்படின்னு அதில் ஞாபகம் தான் அதை தான் இருந்துச்சு. ஏன்னா சபையில் வந்து பெண்கள் பேசணும் அப்படின்னு நானும் நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு படிக்கும்போது அது எதுக்காக கொடுக்கப்பட்டது, ஏன்னா மெசேஜ் கொடுக்கறது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டது. ஆனால் அது உபதேசம் மாறி போய் மாற்றி போச்சு. அது ஒரு புதிய ஒரு தாட்ஸாக இருக்குது. ஓகே ஓகே, வெரி குட் பாயிண்ட்டு. பிரதர் சொன்னது முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஸ்திரீகளுக்கு அந்த காலத்திலேயே பைபிள் கிறிஸ்டியானிட்டியில் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. மற்ற மதத்துலலாம் ஸ்திரீகளை உள்ளே விடவே மாட்டாங்க. அவங்கள வந்து உள்ளே உட்காந்துருக்கணும், ரூம்குள்ளே உட்காந்துருக்கணும். கிறிஸ்டியானிட்டி அன்னைக்கே வெளியே கொண்டுருக்குறாங்க. அது பிரதர் வந்து ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கீப் இட் அப் பிரதர். ஓகே, அடுத்தது சிஸ்டர், உங்களை கவர்ந்த கலாச்சாரம் என்ன? சொல்லிட்டீங்களா? லாஸ்ட்டாக சொல்கிறீங்களா? இல்லை நீங்கள் சொல்ல வேண்டியது அவங்க சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் சொல்லுங்க, கிடைக்காம போயிடும். பரவாயில்லையா? சரி சரி, சொல்லுங்க சிஸ்டர். பெண்கள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும், அதுல ஒரு டவுட் இருந்தது. அந்த கலாச்சாரம் அது கிளியர் ஆயிடுச்சு. பிளஸ் இந்த அந்நிய கலாச்சாரம், அந்நிய இதில் கல்யாணம் பண்றது அந்த மாதிரி இருக்குது இல்லையா, அதுல ஒரு டவுட் கிளியர் ஆயிடுச்சு. அது ரெண்டும் ஓகே. ஸோ அதில் 99% மாட்டிக்கிறாங்க. 1% எப்பயோ ரூத் மாதிரி எஸ்கேப் ஆகி வர்றாங்க. அவங்க ஷைன் பண்ணுறாங்க. பட் 99% மாட்டிக்கிறாங்க. ஓகே பிரதர், உங்களுக்கு அதே இதெல்லாம் வந்து இந்த காலை கழுவுற கலாச்சாரம் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. அடிமை, வேலைக்காரன், அப்புறம் அந்த வீட்டு ஓனர் சொல்லி. ஸோ அந்த வர கெஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குற முக்கியத்துவம் இதாக இருந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவர் வந்து அந்த வந்து காலை கழுவுறாருன்றது ரொம்ப 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 தன்னை தாட்டிட்டாரு அப்படின்றது ஒரு உண்மையாக எல்லாருக்கும் அந்த குணாதிசயத்தை சொன்னது வந்து அந்த அந்த கலாச்சாரம், அந்த உண்மை வந்து நல்லா இருக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. நம்ம வந்து ஜீசஸோடைய ஃபாலோவர்ஸ், டிசைபிள்ஸ், சீடர். குரு எந்த வழியில் போனாரோ நம்ம அந்த வழியில் போகணும். ஆனால் இன்றைக்கி நம்ம குரு போன வழியில் நம்ம பல வேலைக்கு போக மாட்டேங்கிறோம். ஆனால் முக்கியமான பாயிண்ட் அது. அதெல்லாம் நம்ம நினச்சோம்னா குரு தன்னை தாழ்த்தினாரு, சிஷ்யனுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கிறிஸ்டியானிட்டி என்றைக்கோ மனம் திரும்பிடும். ஜீசஸ் வருகை வந்துடும். எல்லா கிறிஸ்டியன்ஸும் நினச்சிட்டாங்கண்ணா. ஓகே, ஐயா நீங்கள் சொல்லுங்கள். அவருடைய மனவாட்டியாய் மாறுவதற்கு ரொம்ப முக்கியமான காரியம். அவர் சொல்லும்படி நாம் கேட்கணும். அவரோட நம்ம எப்படின்னு சொல்லுங்க, அவர் நாம் அழைத்து கொண்டு வரும்போது நம்ம கொடுத்துருக்கிற முத்திரையை நம்ம பாதுகாக்கணும். ஒரு மனவாட்டியாகி மாறணும். மனவாட்டியாக மாறணும், பாதுகாக்கணும். வெரி குட், முக்கியமான பாயிண்ட் அது. கரெக்டாக சொல்லிட்டாங்க. நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காது. நம்ம இருதயம் கலங்கக்கூடாது, அப்படியும் கலங்கக்கூடாது. அது வந்து என்ன கற்றுக்கொண்டீங்க? விசுவாசம் அந்த விசுவாசத்தில் இருக்க வேண்டும். ஓகே, வெரி குட். நீங்கள் பின்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. இடையில கொஞ்சம் ஜாமத்துக்கு போயிட்டு வருவாங்க, திரும்பி வந்துடுவாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு கவர்ந்த ஒரு கலாச்சாரம், இந்த இவ்வளோ கல்ச்சர் படுத்தல அதில் ஒரு கல்ச்சர் உங்களுக்கு ரொம்ப கவர்ந்தது எது? அந்நிய ஜாதி மதத்திலிருந்து திருமணம் செய்யக்கூடாது. அதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கொண்டீங்க. வெரி குட். ஃபர்ஸ்ட் சொன்னீங்க நம்ம தாழ்மை, கீழ்ப்படிதல். அவர் சொன்னது போல இந்த ஒரு மனத்தாழ்மை இருந்தால் தான் நம்ம கீழே இறங்கி வர முடியும். இல்லை என்றால் நம்ம மேலே தான் இருக்க முடியும். நாம் யாரோடு கூட போய் சேர முடியாது. கர்த்தர் மாதிரி நமக்கு தாழ்மை இருக்க வேண்டும். வெரி குட். நீங்கள் ஞானஸ்தானம் ஞானஸ்நானம். ஓகே,
ஓகே, பின்னாடி பேசாதீங்க, சொல்றது கவனிங்க. ஓகே சிஸ்டர், நீங்கள்? எனக்கு அந்நிய கலாச்சாரம் ஒன்று. அப்புறம் அதிகாலையில் இந்த பெண்கள் நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் எங்கள் கிராமத்துலலாம் அவ்வளோக்கு தண்ணி வசதியெல்லாம் இருக்காது. ஆனால் வீட்டுக்கு ரொம்ப தூரமாக போய் தான் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அது சொல்லும்போது கொஞ்சம் அந்த காலத்தில் நானும் கஷ்டப்பட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் இந்த அந்நிய கலாச்சாரம்னு பார்க்கும்போது எனக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கிறது அவங்க கிறிஸ்துவ அறியாதவங்க தான். ஆனால் இப்போவும் எங்களுக்குள்ள கஷ்டம்தான் இருக்குது, நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஏன் பண்ணக்கூடாது, அவங்க கூட ஏன் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெளிவாக இன்னும் பண்ணவங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் அதை தருவார். புதுசாக நம்ம டீச் பண்ணும்போது நம்ம வந்து கிளியராக டீச் பண்ணணும். ஸோ நான் நேற்று கிளாஸில் நான் வந்து வேலூரில் கேட்டேன், ஜீசஸ் கிரைஸ்ட் செய்த அற்புதத்தில் மிகப்பெரிய அற்புதம் எதுன்னு சொல்லி கேட்டேன். நார்மலாக இந்த அற்புதம் தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தில் மிகப்பெரிய அற்புதம் எதுங்க? உயிரோடு எழுப்பினது தான் மிகப்பெரிய அற்புதம். ஆனால் இன்னொரு பாஸ்டர் இடம் தெரியுமா சொன்னார், மிகப்பெரிய அற்புதம்னா என்னன்னா, ஒரு வேற கல்ச்சரில் உள்ள பையனும் வேற திங்கிங்கில் உள்ள பையனும் வேற ஊரில் உள்ள பொண்ணும் கொண்டு வந்து ஒரே வீட்டில் இருந்து அவங்க ஒரே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்கிறாங்கல்ல, அதுதான் இந்த காலத்தில் மிகப்பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் சொன்னார். அது உண்மையாகவே திங்க் பண்ண வேண்டியது தான். ஏன்னா நம்ம மேரேஜ் எல்லாம் இன்னைக்கு வந்து ஈஸியாக டிவைட் ஆகி கொண்டு இருக்கிறது. ஸோ காட் வந்து அந்த மிராக்கள் செய்ய வைத்தாதான் நம்மளால் ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்துக்குள்ளே இருக்க முடியும். ஆண்டவர் தருவார். ஸோ பாருங்கள், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ வசனத்தில் எது எப்படி சொல்லப்பட்டுள்ளதுன்னா, இனிமேல் கல்யாணம் பண்ணக்கூடாது அந்நிய நுகத்து. பட் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி நீங்கள் வந்தவங்க வந்து நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணி அதில் நம்ம வந்து சந்தோஷமாக வாழ வேண்டும். சரிங்களா? இப்போ இந்த வசனத்தை ஒன் பார்ட் மட்டும் படுத்தி விட்டு நான் சொன்னேன், வேலூரில் ஒரு பிரதர் இனிமேல் வந்து நான் வர்ஷிப்பே பண்ண மாட்டேன்னு சொன்னாருன்னு சொன்னேன்ல, அதே போல் சில பேர் டிசிஷன் எடுத்துடாதீங்க. வசனம் வந்து இந்த பக்கமும் யோசிக்கணும், இந்த பக்கமும் நம்ம திங்க் பண்ணணும். ஓகே ரிச்சர்ட் பிரதர், நீங்கள் சொல்லலை, எந்த கல்ச்சர் உங்களை ரொம்ப கவர்ந்தது? சும்மா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். மக்களை கல்யாணம் பண்ணும். ஓகே, அந்த இதுக்கு வந்தது. ஓகே, புதுசாக ஒரு சிஸ்டர் வந்திருக்கிறீங்க, நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? நியூ சிஸ்டர்? ஓகே. ஸோ நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணி நம்ம முடிப்போம். ஸோ எல்லாருமே நம்ம தலைகளை தாழ்த்துவோம், தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நான் தேவராஜ் சாரை ரெக்வஸ்ட் பண்ணுறேன், ஜெபத்தில் முடிக்கிற சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம பைபிள் ஸ்டடி படிக்கும்போது இத்தனை தெளிவுகள், இன்னும் நிறைய தெளிவுகள் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சால் தான் நம்ம லைஃப்பை கிளியர் பண்ண முடியும். அடுத்தது நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். மற்றவங்களுக்கு இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸோ முதலாவது நம்ம கிளியர் ஆனால் தான் மற்றவங்களுக்கு நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸோ அது நம்ம கிளியர் ஆகுங்க. ஸோ சார் வந்து இதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஜெபத்தில் நம்ம வழி நடத்துவாங்க. நல்ல ஒரு ஃபீட்பேக். நான் உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னது ரொம்ப நல்ல இது இருந்தது. நீங்கள் நிறைய பேர் உருவாந்துருக்கீங்க. நான் இப்போ தான் யோசனை பண்ணேன், இடையில நானும் என் கிளாஸில் இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்டுருந்துருக்கலாமேன்னு. அது கடையில் டீயெல்லாம் வச்சுட்டாங்க, உங்களை சோதிக்க விரும்பல. ஏன்னா இன்னொன்று, அவர் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்துருக்காரு, அவருக்கு நம்ம நேரம் இருக்கணும். அதனால் நான் கிளாஸை வேகமாக முடிச்சிட்டேன். இருந்தாலும் இன்றைய வகுப்பு சிறப்பாக இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சார் சொன்னது திரும்ப சொல்கிறேன், ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமான நம்ம இங்கே லஞ்ச் கொண்டு ஆர்டர் பண்ணி வர வைக்கிறதுனால ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த செமஸ்டர்லேருந்து அடுத்த டேர்ம்லேருந்து நம்ம காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் கிளாஸ் வச்சா நல்லமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இன்றைக்கி எத்தனை மணி நேரம் நம்ம பிடிச்சிருக்கோம்? சுமார் மணி என்ன சொல்லுங்க, டைம் படித்த டைம்னா 4 மணி நேரம். 4 மணி நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோம்? ஏன்னா இது வந்து ஒரு பைபிள் காலேஜில் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, பைபிள் காலேஜ் ரெகுலர் பைபிள் காலேஜ் கிளாஸில் நம்ம எவ்வளோ நேரம் படிப்போம்? ஒரு நாளைக்கு சுமார் ஒரு நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. சில காலேஜஸில் 8 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ 9 மணிக்கே வச்சுக்குவோமே, 9 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி வரைக்கும் வைப்பாங்க. 2 மணி வரைக்கும் சந்திரன் சிரிக்கிறாரு. ஸோ அப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு?
9லேருந்து சொல்லுங்கள், 9லேருந்து 2 மணி வரைக்கும் 5 ஹவர்ஸ், 5 into 5 5 நாள் 25 ஹவர்ஸ். 25 ஹவர்ஸ் நடத்த வேண்டிய பாடங்களை இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? அறக்க பறக்க ஆத்திரம் தோத்திரம் அம்மேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் அடுத்த செமஸ்டர்லேருந்து குறைந்தபட்சம் நம்ம 4 மணி வரைக்கும் இருக்கிறதுக்கான தயாரிப்போடு வந்துடுவோம். இந்த வகுப்பு நல்லா இருந்ததுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த பகல் வேளையில் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் எல்லாம்